நீங்க பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 500 நோட்டை பார்த்திருப்பீங்க. அந்த 500 நோட்டை பார்த்துட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு பிளானை போட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் ஏறி போவீங்க. கடைசியில பார்த்தா 2 பொருள் தான் வாங்கிட்டு வருவீங்க. பெட்ரோல் விலை ஏறிச்சு, சோறு விலை ஏறிச்சு, உங்க ரெண்ட் கேட்கவே வேணாம். ஆனா உங்க சேலரி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் தான் ஏறுது. என்னதான் நடக்குதுங்க? என்னதான் வந்து நம்ம நாட்டுக்கு ஆச்சு? ஏன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அதிகமாயிட்டே இருக்கு விலை ரேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்து அதிகமா வந்து சேலரி வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆனாலும் என்னதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சம்பாதிச்சாலும் ஏன் வந்து நமக்கு இன்னும் பத்த மாட்டேங்குது? அந்த டவுட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கு. நம்ம சின்னதா சம்பாதிச்சாலும் சரி, பெருசா சம்பாதிச்சாலும் சரி, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஸை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண முடியல, நம்மளால மேனேஜ் பண்ண முடியல நம்மளோட மணியை. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தோணும், நமக்கு வந்துட்டு தான் இந்த மாதிரி இருக்கா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி தோணுதா, இல்லை எல்லாருக்குமே இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். சரி வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லி ஆரம்பிக்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2015 போகலாம். ஸோ இப்போ டோரிமான் டைம் மிஷின் எடுங்க, 2015 அம்புக்குங்க வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2015 போவோம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2015 இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வைங்க, சமோசா இல்லை டீ ரெண்டுமே ஒரு ஃபுல் பிளேட் சமோசாங்க, ஒரு டீங்க ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான் ஆகும். ஒரு சின்ன சின்ன ஷாப்பிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம் எல்லாமே. ஆனால் 2025 ஒரு டீயை 15 ரூபான்றாங்க. எனக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நானே வந்து பாத்தீங்கன்னா டீ குடுக்கறதே நிறுத்திட்டேன். நான் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா குடிக்க மாட்டேன் டீயே, அது வேற விஷயம். ஸோ இதுக்கு மேல வந்து குடிக்கணுமான்னு எனக்கு வந்து ஒரு டவுட் ஆயிடுச்சு வெளியில. முன்னெல்லாம் மார்க்கெட் போய் பொருள் வாங்கிட்டு வந்தா ஒரு 100 ரூபா செலவாகுங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல பொருள் வாங்கி அந்த கேரி பேக்கே 100 ரூபா செலவாகுதுங்க. அதாங்க வந்து பாத்தீங்கன்னா நான் தாங்கவே முடியல, போய் வாங்கணுமா அப்படின்ட்டு யோசிக்கிறேன். என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து நம்ம வந்து மேக்னிஃபைங் கிளாஸை வச்சு உத்து பார்த்தோம்னா இதுதாங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கும், வேல்யூ ஆஃப் மணி வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிட்டே போகும். இன்னைக்கு 100 ரூபாய்க்கு இருக்கிற என்ன வேல்யூவோ ஆனா இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த 100 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா வேற வேல்யூங்க, ரொம்ப கம்மி. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் ஒரு 100 ரூபா வந்து கையில கொடுத்தாங்கன்னா இது வாங்கலாம் அது வாங்கலாம் என்ன வேணுமோ வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பிளான் போடலாம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள்லயே அந்த 100 ரூபா முடிஞ்சிருங்க. ரோட்ல வந்து 100 ரூபா விழுந்தாலுமே அதை போய் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்படிலாம் இல்ல, ஒரு ஜோக்கு தான் சொன்னேன். சரி ஓகே, நீ வந்து இந்த மாதிரி மொக்க ஜோக்கெல்லாம் போடாத, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புட்டு உடச்சி வைக்கிறேன். துப்பாக்கி படத்துல வர வில்லன் மாதிரி இதுல வர மெயின் வில்லன் வந்து யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் தாங்க. அதை தூக்கி போட்டு சொருவுனா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். இந்த பெட்ரோல்ன்ற அந்த அந்த திரவமா தண்ணிக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அந்த தண்ணியா லிக்விடா இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியல, அது வண்டி ஓட வைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எக்கனாமியை ஓட வைக்கிறதே அதுதான். நம்ம எக்கனாமியோட பிளட் சப்ளை மாதிரிங்க அது. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேல்யூ அதிகமாகுதோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோறு வேல்யூ அதிகமாகவும், அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகவும், டெலிவரி காஸ்ட் அதிகமாகவும், இந்த கொஞ்சோண்டு பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணள்ளி போட்டுருக்கேன். அதனால தான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் விலை எப்போ ஏறுதோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் வந்து கம்மியாயிடுங்க. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாடகையை பற்றி பேசலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வில்லன் தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி இப்போ வீட்டு வாடகையெல்லாம் எப்படி அப்படின்னு வந்து பார்க்கலாம் வாங்க. முன்னாலாம் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாங்க, இல்லை ரெண்ட் கூட இருக்கலாம். எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருக்கும். எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேலம் ஆத்தூரில் இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து ரெண்ட்டு கட்டினாங்க, ஒரு 5000 6000 அவ்வளோதாங்க இருந்துச்சு. ஆனால் அதுவும் சென்னையில் ஒரு சின்னோண்டு ரூம்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்களா லெவலுக்கு வாடகை தர வேண்டியதாகுதுங்க. அதுவும் 2 BHKனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்னியவே வித்துடணும் போல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே போகுதுங்க, ஏகப்பட்ட பாப்புலேஷன் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டும் ஏறுதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிமாண்ட் ஏறினாலே என்னது, இப்போ இந்த வீடு கிடைக்கலாம் வேற வீடு கிடைக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸை வந்து எவ்வளோ அதிகப்படுத்தாலும் நம்ம போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் இருந்துருவோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டரே. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய சிட்டி, இந்த சென்னை, மும்பை, பெங்களூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயங்க. 20,000 25,000 18,000 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் தான் வந்து முடியுது. என்ன 20,000. இப்போ நாங்கள் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 19,000ங்க மந்த்லியே. வாங்குற சம்பளம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே போயிடுச்சுன்னா அப்புறம் மற்ற இதில் எப்படி? சரிடா, பெட்ரோலில் தான் கொள்ளடிக்கிறாங்க, வாடகையிலையும் பாதி பணம் போட்டுக்கிட்டு போயிடுது, வாங்குற சின்ன சின்ன விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அட்டையை போட்டு போயிடுதுங்க நம்ம மொத்த காசையும். இப்போ என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்வியஸாக தெரியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி பெட்ரோலுக்கு இவ்வளோ செலவாகுது, சரி இதெல்லாம் வாங்குறோம்,
சரி ரெண்ட்டுக்கு இவ்வளவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்குது பாருங்க. எது இந்த பால், இந்த ஸ்நாக்ஸ், காய்கறி, சிப்ஸ் பேக்கெட் வாங்கினா 70% காத்து தான் இருக்குது, 30% வந்து பாத்தீங்கன்னா சிப்ஸே இருக்குது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிலாம் வந்து பாத்தீங்கன்னா நுணுக்கமா ஒரு வேலை பாக்குறாங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸை வந்து ஏத்துறது இல்ல, ஆனா தரதே வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணி தராங்க. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா யோசிப்போம், என்னடா இவங்க வந்து பாத்தீங்கன்னா விலையை ஏத்தல, நல்ல கம்பெனி போல அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இது அஃபெக்ட் ஆகுறது இல்லைங்க, இந்த உலகத்துல இருக்க விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே அஃபெக்ட் பண்ணுது. இந்த ஆயில் பிரைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்னால டிபெண்ட் ஆயிருக்கு. இம்போர்ட் காஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகுது. வார்னால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அஃபெக்ட் ஆகுது. இப்போ ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா எங்க நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தாங்க வந்து பாத்தீங்கன்னா அடி விடுது. அங்க அடிச்சா இங்க வடிக்கிற மாதிரி அதாங்க வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜி ட்ராப்புங்க. கால் வைக்கிற இடத்துலலாம் கண்ணி வைக்கிறாங்களே அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ என்னதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளோட விலை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏறினாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ஆயிடுதுங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா போன் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே லக்ஸரி லைஃபா வாழ்றத பாக்குறோம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நம்மளை விட அதிகமா வச்சிருக்காங்க, அதெல்லாம் பாக்குறோம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ரிச்சா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கா நம்ம அஃபெக்ட் ஆயிடுறோங்க. பார்க்குறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பணம் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுனாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க ரொம்ப நாள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொருளோட விலையும் ஏறல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கோம். முன்ன இருந்ததை விட இப்போ இருந்ததை விட முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவியா, ஒரு ஃபேனா, ஒரு பெட்டா, ஓகே அதோட முடிஞ்சுது. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வாங்குறோம், இதை வாங்குறோம், என்னென்னமோ வாங்குறோம், டிசைனுக்கு பொருள் வாங்குறோம், என்னென்னமோ எது தேவைன்ற தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது அதிகமாக வாங்குறோங்க. சரிடா இப்படி போதே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் சரியாகுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. வந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே தாங்க போவோம். ஒரு வளர்ற எக்கனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான். இல்லை என்ன பிரச்சனைனா உங்கள் இன்கமும் அதோட ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா வளருதான்றது தான் பிரச்சனையே. ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொன்னோன்னா ஃபியூவல் ப்ரைஸ்னால, டிமாண்டு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால தான். ஸோ அடுத்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்ஸ்லேருந்து ஏகப்பட்ட பணம் போச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம்னால தான். உங்கள் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகுது, இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. நம்மளோட செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிருச்சு. ஸோ இந்த கோவிட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணாங்களா, நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணம் ஸ்பெண்ட் பண்ணாங்களா. அவங்க எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நிறைய பொருள் வாங்குறதுக்கு மாஸ்க்கு, க்ளவுஸு, மாஸ்க் க்ளவுஸ்லாம் சொல்லாத. ஸோ சரி மாஸ்க் க்ளவுஸ்லாம் வந்து விட்டாலும் கம்மி வந்து காசுனாலும் வீட்டில் இருக்க நிறைய பொருள் அவ்வளோ மாதம் குவாரண்டைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு நிறைய பொருள் இருக்குதுல்ல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டும் பார்த்தீங்கன்னா ஹை ஆயிடுச்சுங்க. ஆனால் அதோட சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ண முடியல டிமாண்ட் ஸ்பீடில். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா விலைவாசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 கஸ்டமருங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 50 தோசை தான் இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. சரி சும்மா சிம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வாங்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வாங்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வாங்குது. ஸோ இம்போர்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி காசில் வந்து வாங்கினா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி காசில் தானே வாங்குவோம் மார்க்கெட்டில். இந்த இம்போர்ட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலாக கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி ஆகணுங்க. நம்ம இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்து நிறையா பேர் வந்து கொஞ்சம் அப்படியே ஃபேன்சி லைஃபாக வாழ்கிறாங்க. அது வந்து ரீல்ஸ் தான் போட்டிருப்பாங்க. அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது நிஜமாவே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே இமேஜின் பண்ணிக்கிறது. அப்புறம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வெளில சாப்பிட்றது, நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வெளில போகிறது, நிறையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு தான் நம்ம ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸும் இருக்கணுமே. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகலாம், நம்மளோட எக்ஸ்பென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது அதான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கனாமியில் இருந்துகிட்டே இருக்கணும்னா ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் தவிர வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அது பார்த்தீங்கன்னா குறையாது. ஸோ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ், நம்மளோட சேவிங் ஹேபிட்ஸ் எல்லாம் வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மணி ஸ்கில்ஸை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிடா இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணலாம், இப்போ வந்து இந்த வீடியோவில் இதெல்லாம் சொல்கிறேன் இன்ஃப்ளேஷன் பற்றி. இப்போ நாங்கள் வந்து இதை வந்து மணி ஸ்கில்ஸ்னால் நாங்கள் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ உங்கள் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருங்க. நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறீங்களா, நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. இல்லை ப்ரைம் பார்க்குறீங்களா, ப்ரைம் மட்டும் வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 10 போட்டு வச்சுட்டு அதில் 2 மட்டும் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. ஸோ 10 போட்டிங்கன்னா 10மே பார்க்குற மாதிரி பாருங்கள். மீதி 8 வந்து பார்த்தீங்கன்னா காற்று வாங்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பெண்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸாக இருக்கணும். என்ன ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும். இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் படிக்கிறீங்களா, இல்லை உங்கள் வேலைக்கு ஏற்ற ஸ்கில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி வளர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும், சேலரியும் அதிகமாகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணலாம்.
அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்க, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டேன். சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு டாபிக் பற்றி பார்க்கலாம். பாய்.